கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருத்தலின் பாக்கியம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். சங்கீதம் 21:7. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை எடுத்து கூறும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதொரு வேத பகுதி சங்கீதம் 21:6-7 என நாம் கூறலாம். அவரை நித்தியமாய் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவராக்கி இருக்கிறீர். அவரை உம்முடைய முகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். நித்தியமாய் மிக அதிகமாய் என்னும் பதங்களை கவனிக்கவும். கர்த்தரை நம்புகிறவர்கள் இப்பொழுதும் நித்தியத்திலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவர். இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாத பாக்கியத்தை, இதை காட்டிலும் நீண்ட காலம் நீடிக்கும் ஆசீர்வாதத்தை ஒருவரும் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆம், அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் மகிழ்ச்சியுள்ளவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆம், அவரது முகத்தின் மகிழ்ச்சியினால் அவர்கள் மிகவும் பூரிப்பாக்கப்படுகிறார்கள். ஆகையால் கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்திக்கும் பிரச்சனை எதுவாயிருப்பினும், சுமக்கும் பாரம் எதுவாயிருப்பினும், அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களுமாய் இருக்கின்றனர். மாறாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இராதவர்கள், ஆனால் மாம்ச புயத்தின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் மிகுந்த துக்கமுள்ளவர்களுமாய் இருக்கின்றனர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உண்மையிலேயே கர்த்தரை நம்புகிறவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, அவர்கள் ராஜாக்களே. யாருடைய மனது மீது தங்கி இருக்கிறதோ அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏனெனில் அவன் உம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறான். சங்கீதம் 26:3. இவ்வசனத்தில் கர்த்தரை நம்புவது என்பதன் ஓர் எளிய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரை நம்புவது என்பது நமது மனது அவர் மேல் தங்கி இருத்தலே ஆகும். நோவா கர்த்தரின் கண்களை நோக்கி பார்த்ததால் அவன் அவரது இரக்கத்தை அல்லது கிருபையை பெற்று தனது தலைமுறையில் இருந்த அனைவரிலும் மேலானதொரு உத்தமமான ஜீவியம் செய்யக்கூடியவனாய் இருந்தான். சிலருக்கு நீதியும் உத்தமமான ஒரு ஜீவியம் செய்வது கடினமானதாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரின் கண்களை நோக்காமல் இருப்பதால் அல்லது அவர்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இராததினால் கிருபையில் குறைவுபடுகின்றனர். நமது மனது கர்த்தரிலேயே தங்கியிருக்கும் போது நாம் நமது வெறுமையையும் தேவனுடைய நிறைவையும் உணரக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருத்தல், இரக்கத்திற்காக கர்த்தரின் கண்களையே நோக்கி கொண்டிருத்தல், நமது மனது கர்த்தரின் மேல் தங்கியிருத்தல், நாம் நம்மை தாழ்த்துதல், இவை யாவும் ஏறக்குறைய ஒரே அர்த்தமுள்ளவைகளே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் மற்றொரு ஆசீர்வாதம் பூரண சமாதானமாகும். மூல பாஷையில் பூரண சமாதானம் என்பது ஷாலோம் ஷாலோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஷாலோம் என்பதன் பொருள் சமாதானம், சுகம், நிறைவு, நல்ல ஆரோக்கியம் முதலியவை ஆகும். நாம் கர்த்தரையே நம்பி இருப்பதால் நாம் இரட்டிப்பான, அதாவது பூரணமான சமாதானம், நல்ல ஆரோக்கியம் முதலியவற்றை உடையவர்களாயிருப்போம் என்பதே இதன் உண்மையான பொருளாகும். ஆமென்.